Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Realme ஓட upcoming flagship series பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ upcomingல வந்து Realme வந்து பாத்தீங்கன்னா Realme GT series னு ஒரு நியூ series வந்து கொண்டு வர போறாங்க. இந்த நியூ Realme GT series வந்து பாத்தீங்கன்னா global wise வந்து பாத்தீங்கன்னா March 4th வந்து லான்ச் பண்றாங்க. And whether same day வந்து இந்தியாலயே வந்து லான்ச் பண்ணுவாங்க தெரியல. And அதே same day தான் வந்து பாத்தீங்கன்னா March 4th வந்து குளோபலா வந்து Redmi வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட Redmi Note 10 series வந்து லான்ச் பண்றாங்க. சோ இப்போ இந்த Realme GT series வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதோட கோட் நேமா வந்து Realme Race and then Realme Race Pro அப்படின்ற மாடல் நேம்ஸோட வந்தது. வெல் இந்த Realme GT சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா Realme GT and then Realme GT Pro னு ரெண்டு மாடல்ஸ் வரும். அண்ட் இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் கொண்டு உள்ள ஒரு ஸ்மார்ட் போன்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.55 inch QHD plus Super AMOLED டிஸ்ப்ளே வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து ஒரு 2K டிஸ்ப்ளே. ஸோ எப்படி OnePlusல வந்து கொண்டு வராங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் டிஸ்ப்ளே. அண்ட் வெதர் வந்து ஃப்ரண்ட் சைட்ல இந்த வாட்டி வந்து Realme வந்து இந்த வாட்டி வந்து சைட்ல வந்து கர்வ்டு டிஸ்ப்ளே கொண்டு வரவங்களா தெரியல, இல்ல ஃபிளாட் டைப் டிஸ்ப்ளேவா தெரியல. அதே மாதிரி இந்த டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz வரைக்கும் ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டா வந்து இருக்குமா என்னன்னு தெரியல சாம்சங்ல கொண்டு வர மாதிரி. பட் 120 Hz வித் QHD plus ரெசல்யூஷன்ல உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வராங்க. ஸோ டிஸ்ப்ளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே வந்து இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. பட் எக்ஸ்ட்ராவா அந்த சைட்ஸ்ல அந்த கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொண்டு வந்தாங்கன்னா இப்போ அப்கமிங்ல வர Realme ஃபிளாக்ஷிப் சீரிஸ் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ராசஸர்னு எடுத்தீங்கன்னா ஸோ லேட்டஸ்ட் Qualcomm Snapdragon 888 octa-core ப்ராசஸர் கொண்டு வராங்க. அண்ட் 12GB ஆஃப் ரேம் லேட்டஸ்ட் LPDDR5 ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் ரேம் வரும். அண்ட் இதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து 128GB UFS 3.1 டைப் ஸ்டோரேஜ் டைப் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இதை கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கேமரா வைஸ் வந்து பார்க்கும்போது ஸோ சேம் வந்து 64 மெகாபிக்சல் சோனி IMX 682 இல்லை 686 தெரியல, மைட் பி 686 தான் இருக்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ 686 கேமரா சென்சர் உள்ள 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த வாட்டி அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கும், ப்ளஸ் போர்ட்ரேட் ப்ளஸ் பொக்கே சேர்ந்த மாதிரி வந்து ஒரு சென்சார் வந்து கொண்டு வருவாங்க. எப்படி விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்களோ அந்த மாதிரி. அண்ட் ஆஃப்டர் தட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே செல்ஃபிலாம் வந்து வரதுக்கு சான்சஸ் இல்லை. அண்ட் ஆஸ் யூஷுவல் பஞ்சோல் ஸ்டைல் டிஸ்பிளே தான் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராக்கு நானும் ரொம்ப அவைட்டிங்ல தான் இருக்கேன். ஸோ அது எப்போ வரும் தெரியல, கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். வெல் எந்த பிராண்ட் வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல வந்து ரிவீல் பண்ணுங்க. கம்மிங்ல வர இந்த நியூ Realme GT சீரிஸ் நியூ ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரம் Realme எல்லாமே வந்து ஸ்பெஷல் தான். அவங்க கொண்டு வந்திருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து நியூ தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டாண்டர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா Realmeல ஸோ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Realme X1 Pro வரைக்கும் 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இதோட பேட்டரின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 4500 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொண்டு வராங்க வித் 125 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ நார்மலாக வந்து இப்போ ரீசெண்டாக 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutesல வந்து ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 25 minutes இல்லை 30 minutes மேக்ஸிமம் 30 minutesக்குள்ள ஃபுல்லாகவே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 ஸ்கின்ல பேஸ்ட் ஆன் Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து ரன் ஆகும். அண்ட் இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அண்ட் இதில் USB Type-C போர்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபியூச்சரில் 5G கனெக்டிவிட்டிலாம் வந்துன்னா நீங்கள் 5G சிம்மும் வந்து போட்டு வந்து யூஸ் பண்ண முடியும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்ல வர நியூ Realme ஃபிளாக்ஷிப் சீரிஸுக்கான ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து March 4th வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா February 24th வந்து Realme Nazo 30 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த நியூ Realme Nazo 30 சீரிஸில் ஆஸ் யூஷுவல் Realme Nazo 30, 30A and 30 Pro லான்ச் பண்ணுவாங்க. அதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸும் வந்து ரோலிங்கில் தான் இருக்குது. அந்த ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம்டு ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்துன்னா அதையும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் டெக் நியூஸ் அண்ட் மொபைல் லீக்ஸ் பற்றி தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அண்ட் இங்கே ஐ கார்ட்லையும் வந்து கொடுக்குறேன். ஸோ வெப்சைட்டில் வந்து போயிட்டு அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் டெக் நியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.